19/12/2000. 19/12/2000. பாண்டிச்சேரி. பிறந்த இடம் வந்து பாண்டிச்சேரியா சார்? ஆமாங்க. பிறந்த நேரம்? காலை 5:30. 5:30 AM சார்? ஆமாங்க. பிறந்த இடம் பாண்டிச்சேரி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து கன்னி ராசி. கன்னி ராசி. விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரமா? என்ன கேள்வி கேட்கணும் சார்? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ராகுதசை சுக்கிர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி புக்தி புதன் புக்தி போட்டு பெரட்டி எடுத்துருச்சு. 2021 8வது மாதத்துலேருந்து இன்னி வரைக்கும் நல்லா இல்லை. ஆமாங்க. விருச்சிக லக்னத்திற்கு சனி பார்த்த புதன், செவ்வாயுடைய வீட்டில் இருந்த புதன், அட்டமாதிபதி புதன், கடுமையான டிப்ரெஷன் அமைப்பில் தான் குழந்தை இருக்கும். பாப்பா உங்கள் பெண்ணா? உங்களுக்கு உங்கள் குழந்தையா? பெண் குழந்தையா? மேற்படிப்பு 2030 வரைக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல டிப்ரெஷனில் இருப்பாங்கன்றது, அதுதான் சரியான வார்த்தை. படிப்பு படிக்க சொல்லுங்கள். வேலைகளெல்லாம் சரியாக வராது. ஏன்னா 2030 வரைக்கும் உங்களுக்கு இது நடக்குது, அட்டமத்து சனி நடக்கும். அடுத்து இன்னும் 1.5 வருஷத்தில் ஆரம்பிக்கும். படிப்பு படிக்க வைங்க, படிக்க வைங்க. 7ல் சனி 8ல் ராகு. எதையும் கொஞ்சம் கல்யாண விஷயத்துலாம் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாங்க. சரி சரி. வெளி மாநிலத்திலேருந்து உள்ளூருக்கு வந்துடுவாங்கங்க. மேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இன்னும் 3 வருஷத்திற்கு தாய் தப்பனை பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏற்கனவே புதன் புக்தியிலிருந்து பாப்பா வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கா அப்படின்றது தான் உண்மை. 2028 கொஞ்சம் மாற்றங்கள் வரும். 2029க்கு பிறகு நல்லா இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு டைம் சரியில்லைங்க, அவ்வளோதாங்க. ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய குருதசை பிரமாதமாக இருக்குங்க. அதுவும் நல்லா இல்லை. நீங்களும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்க மாட்டீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கா? இல்லை, புரியல. அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஆர்வம் இருக்காது, வாய்ப்புகள் இல்லை. விருச்சிக லக்னத்தின் அடிப்படையில் அரசு வேலை அமைப்புகள் உறுதியாக உண்டு. கொஞ்சம் லேட்டாகுங்க, 28 வயசு வரைக்கும். அட்டமத்து சனி நடக்கும்போது திருமண அமைப்புகளில் ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு ஒரு குறைகள் வந்துடும். கொஞ்சம் பொறுங்க. 2031 31 வயசில் தான் பாப்பாவுக்கு அம்மாவாகிற அமைப்பு இருக்குது. ஆக 2029, ஏன்னா உங்களுக்கு 28 வயசில் 2028 டிசம்பரில் தான் அந்த பாப்பாவுக்கு 28 வயசு ஆரம்பிக்குது. அந்த 28 வயசில் 2029 தான் அந்த குழந்தைக்கு திருமணமாகும். சந்திரபுக்தி ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ராகுதசை சந்திரபுக்தியில் தான் திருமண அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் திருமணம் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த குழந்தை உண்மையிலே நல்லா இருக்குங்க. அடுத்து நடக்கக்கூடிய குருதசை மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும். சுக்கிரனை குரு பார்க்கின்றதுனாலையும் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற அமைப்பினாலையும் திருமண வாழ்க்கையில் கெடுதல்கள் இருக்காது. ராகுதசை வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்